Good morning student. Next 12th standard ecosystem என்ன சிலபஸ் பார்க்க போறோம்னா செகண்ட் சைக்கிள் பாஸ்பரஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கார்பன் சைக்கிள் பார்த்தோம். இப்போ இந்த செகண்டாக என்ன பார்க்க போறோம்னா பாஸ்பரஸ் சைக்கிள். அதில் செடிமெண்டரி சைக்கிள் செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த சைக்கிள் தான் பார்க்குறோம். ஓகே, இதில் பாருங்கள், போத் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் அதர்வைஸ் ஆர் இன்வால்வ்டு these are phosphorus cycle. The define our phosphorus cycle na both the environment condition of the biotic and abiotic are co-joined and otherwise called phosphorus cycle. ரெண்டு ப்ராசஸும் இன்வால்வ் ஆகுதுன்றாங்க. அப்போ இன்வால்வ் ஆகி அதோடைய மினரல்ஸ் என்ன பண்ணுதுன்னா செடிமெண்டேஷன் அண்ட் செடிமெண்டேரி ஒரே அக்குமுலேஷன் ஆகுது. ஒரே இடத்துல ஒரு பிளேஸில் ஒரு ஈகோசிஸ்டமில் ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயே செடிமெண்டேஷன் ஆகிடும். அதுதான் பாஸ்பரஸ் சைக்கிள். The very importance are mineral cycle otherwise called, இதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் பாருங்க. The very important, இந்த சைக்கிள் வந்து இது வரைக்கும் நிறைய சைக்கிள் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் the very importance are mineral cycle அப்படி ஒரு டேம் இருக்குது. இது 1 மார்க் கேட்கலாம். Their cycle are very importance. சார் பிளான்ட்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் இந்த பாஸ்பரஸை அப்படின்னா, இந்த பாஸ்பரஸ் அயான்ஸ் ஆர் அப்சர்வர், தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரூட்டு மூலம் பிளான்ட்ஸ் வந்து இந்த பாஸ்பரஸ் அயனை அப்சர்வ் பண்ணிக்கும் அதோட க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாஸ்பரஸ் சைக்கிள் என்ன, பயோட்டிக் ஏபயோட்டிக் அதர்வைஸ் கால்ட் ஆர் பாஸ்பரஸ் சைக்கிள். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆர் மினரல் சைக்கிள். தென் பிளான்ட் அப்சர்வர் ஒன்லி த ரூட் அப்சர்வர். தீஸ் ஆர் க்ரோத். பிளான்டோட க்ரோத்துக்கு அது எப்படி அப்சர்வ் பண்ணுது மினரல்ஸை, பாஸ்பரஸ் மினரல்ஸை ரூட் வழியாக எடுத்துக்குது. ரூட்டில் என்ன இருக்கும், ஹேரி ப்ரெசன்ட். தென் these are observer the plant protoplast. அப்படி பிளான்ட்ஸ் வந்து ரூட்டு மூலம் அப்சர்வ் பண்ணி எடுக்குதுன்னா அதோடைய ப்ரோட்டோபிளாஸ்ட் பார்த்தோன்னா ஏன்னா ரூட்டு ஸ்டெம்மு லீப்பு எல்லாம் மாற்றம் இருக்கும். அப்போ அந்த ரூட்டு மூலமாக அப்சர்வ் பண்ணும்போது அதோடைய ப்ரோட்டோபிளாஸ்ட்டில் பார்த்தோன்னா நிறையா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, ஜிடிபி, ஜிடிபி, ஏடிபி, என்ஏடிபி. ஸோ அதர்வைஸ் ஆர் த கெமிக்கல் காம்பவுண்ட் ஹார்ட் இன் தி ஸ்டோர் இன் த பிளான்ட்ஸ். அப்போ அயான் மூலமாக பாஸ்பரஸை உள்ளே எடுத்துக்குது. அப்போ பாஸ்பரஸ் எடுக்கும்போது அந்த பிளான்ட்ஸோட என்ன சார் இருக்குது அப்படின்னா இது மாதிரி டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, ஜிடிபி, டிடிபி, ஏடிபி, என்ஏடிசியாக கன்வெர்ட் ஆகுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டாங்க பாரு. இது வெரி இம்பார்ட்டன்ட் மினரல் சைக்கிள். டிஎன்ஏ என்பது என்ன, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏ என்ன, ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அது ரைபோசோம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபி சார் எனர்ஜி கரன்சின்றது ஏடிபி. ஜிடிபி அதுவே சார் நெக்ஸ்ட் எனர்ஜி கரன்சி, குவானின் டைபாஸ்பேட், அடினைன் டைபாஸ்பேட். அதுவே சார் எனர்ஜி கரன்சி. ஏடிபி, ஜிடிபி, ஜிடிபி, ஏடிபி அண்ட் என்ஏடிபி சார் கோ என்சைம். ஸோ என்ஏடிபி அதர்வைஸ் கால்ட் த கோ என்சைம். ஸோ அதர்வைஸ் ஆர் இன்வால்வ் இன் the chemical compound of the store of this plant. இப்படி இருக்கும்போது others are herbivorous, அனிமல்ஸாக இருக்காங்க. இப்போ ஹெர்பிவோரஸ் இதை வந்து யார் சாப்பிட்றா, இது பிளான்ட்டு ஸ்டோர் ஆகிருக்குது எல்லாம். these are plant observer the next tropic level of the herbivorous. ஹெர்பிவோரஸ் தான் அனிமல்ஸு. அப்போ சாப்பிடுது யார் ஃபஸ்ட்டு பிளான்ட்டை சாப்பிட்றாங்களோ, பிஃபோர் ஒரு கிளாஸில் பார்த்தோம். வாட் இஸ் ஏ ஹெர்பிவோரஸ், த ஃபஸ்ட் அப்சர்வர் பிளான்ட் இன் யூஸிங் ஃபுட்டு. யார் முதல்ல ஒரு பிளான்ட்டு போய் சாப்பிட்றாங்களோ ஃபுட்டுக்காக, உணவுக்காக எந்த ஒரு உயிரினம் முதலில் பிளான்ட்டை போய் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் ஹெர்பிவோரஸ். அந்த ஹெர்பிவோரஸை சாப்பிட்றவங்க அடுத்த வருகின்ற செகண்ட் ட்ராபிக் லெவல் கார்னிவோரஸ். ஸோ இதுமாரி ஃபுட்டை சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்க உடலில் பாஸ்பரஸு டெபாசிட் ஆகுது. அப்போ ஆகும்போது இந்த அனிமல்ஸு டெத் ஆகுது. இப்போ பிளான்ட்டை சாப்பிட்ட அனிமல்ஸு டெத் ஆகும்போது அது டீகம்போசஸ். அப்படி டீகம்போசஸ் நிறைய டேர்ம் சொல்லிட்டேன். டீகம்போசஸ்னால் பாக்டீரியா, ஃபங்கஸ். தீஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ், சிம்பிள் மாலிகுல்ஸ் ஃபார்ம். சிக்கலான உடலத்தை எளிய உடலத்தை மாற்றக்கூடியதான்
இந்த டீகம்போசஸ் ப்ராசஸ். அதர் இஸ் இன்வால்வ் இன் மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை. அப்போ இந்த பாக்டீரியா ஃபங்கை டீகம்போஸ் மூலமாக உனக்கு இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸாக மாற்றுது. திஸ் கன்வெர்ட் டு டீகம்போஸ் ஆர் ஆர்கானிக் மேட்டர்ஸ். தீஸ் ஆர் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. கனிமங்கள் சொல்கிறது, இது வந்து கனிமம், இது கரிமம். என்ன புரிஞ்சுக்கணும்? ஆர்கானிக் அதர் இஸ் கால்ட் கரிமம், இன்ஆர்கானிக் கனிமம். திஸ் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இந்த யூசிங் ஆஃப் பிளான்ட் அப்சர்வர் ரூட். அவ்வளோதான். அப்போ என்ன செய்யுது? இந்த இன்ஆர்கானிக் கனிமத்தை பாஸ்பேட்டாக வச்சுக்கணும். இது பாஸ்பேட்டை எடுத்துக்குது. அப்போ இந்த பாஸ்பேட்டை திஸ் அப்சர்வர் தீஸ் பிளான்ட்ஸ் இன் ரூட். நான் என்ன சொன்னேன் ஃபிபோரா? தீஸ் பிளான்ட்ஸ் அப்சர்வர் மினரல்ஸ் ஆர் பாஸ்பேட் ஆர் ரூட். அப்போ ரூட் மூலம் எடுத்துக்குது. திரும்பியும் ரீசைக்கிளிங், திரும்பி அனிமல் சாப்பிடும். இது போல் ஒரு ரீசைக்கிளிங் தான் இந்த பாஸ்பரஸ் சைக்கிள்னு சொல்கிறது. தென் அடுத்தது, இது ஒரு சைக்கிளாக நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாஸ்பரஸ் சைக்கிள் எப்படி நடக்குது. என்ன ஒரு சைக்கிளாக சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ராக் மினரல்ஸ் செடிமெண்டேஷன். பாஸ்பரஸ் எங்கே செடிமெண்டேஷன் ஆகுது? ராக்கில் செடிமெண்டேஷன் ஆகுது. ஸ்டோர் ஆஃப் தி அக்குமுலேஷன் த ராக் இன் பாஸ்பரஸ். அப்போ ராக்கில் இருக்கும்போது வெதரிங். வாட் இஸ் வெதரிங்? நிறைய டேர்ம் சொல்கிறேன். வெதரிங்னா வெடிக்கிறது, அப்படியே செதறது. அந்த ராக்கு சின்ன சின்ன துண்டாக சிதஞ்சி தெரிக்கிறது, அப்படி அதான் வெதரிங்கிறது. ராக்கில் ஸ்டோர் ஆகுது பாஸ்பரஸு. ஸ்டோர் ஆன பிறகு அது வந்து என்னாவது கொஞ்சம் காலங்களாக போக போக அப்படி சின்ன சின்ன துகள் பார்ட்டிகல்ஸாக மாறும் அப்படியே. அப்போ தெரிக்கும் அப்படியே. அப்போ தெரிக்கும் போது சாயில் சொல்யூஷன், அங்கே தான் மண் வருது, சாயில். அப்போ சாயிலுக்கு வந்துருச்சு அப்படியே, சாயில் சொல்யூஷன். அப்போ சாயில் சொல்யூஷன்லேருந்து டீகம்போசிஷன் பாருங்கள், சாயில் சொல்யூஷனாக மாறிடுச்சு. இப்போ அந்த சாயில் சொல்யூஷனில் பாருங்கள், அடுத்துங்க கன்சியூமர் கொடுத்துருக்கான். கன்சியூமர் யார்? ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொடியூசர் வந்து கன்சியூமர் சாப்பிடுவாங்க. இவங்கள்ட்ட பாஸ்பரஸ் இருக்குது. இந்த பாஸ்பரஸை வந்து இவங்க கன்சியூமர் சாப்பிட்றாங்க, அதர் அனிமல்ஸு. ஸோ இவங்க தான் ஹெர்பிவோரஸ். இந்த கன்சியூமர் சாப்பிட்டு அவங்க டெத் ஆகிட்டாங்க. டெத் ஆஃப் த ஆர்கானிசம் டீகம்போசர் யாராக இருக்குவா? கண்டிப்பாக பாக்டீரியா, ஃபங்கை. இவங்க சாப்பிட்றாங்க. அப்போ இவங்க சாப்பிட்ட பிறகு அவங்க டெத் ஆகிட்டாங்க. டெத் ஆஃப் த ஆர்கானிசம் டீகம்போஸ் ஆஃப் த பாக்டீரியா, ஃபங்கஸ் டீகம்போஸ் பண்ணுது. பண்ணி சாயிலில் விடுது அவருடைய மினரல்ஸை. இந்த சாயில் விட்ட மினரல்ஸை திரும்பி பிளான்ட்ஸ் அப்சர்வ் ரூட் மூலமாக எடுத்துக்கும். இல்லை சம்டைம் பாருங்களா, இந்த டெத் ஆர்கானிசம் ரன் ஆஃப் ஒரு டைம் கொடுத்துருக்கான். வாட் இஸ் அ ரன் ஆஃப்? த சி வாட்டர் அக்குமுலேஷன். சம் ஆஃப் த பாஸ்பேட் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா கடல் தண்ணியுடைய ஆழத்துக்கு போயிடும். ஏன் சார் கடல் தண்ணி ஆழத்துக்கு போகுதுன்னா அங்கே வந்து சன்லைட்டே உள்ளே என்ட்ரு ஆகாது. அப்போ அங்கே நாட் ஏ வெஜிடேஷன், பிளான்ட்ஸே அக்குமுலேஷன் ஆகாது. அப்போ அங்கே சீ வாட்டரில் வந்து அந்த மினரல்ஸ் உள்ளே போயிட்டு அக்குமுலேஷன் ஆகிடுது. அதான் செடிமெண்டேஷன்றது. செடிமெண்டேஷனாக ஒரு பிளேஸு போய்ட்டு அங்கேயே தங்கிடும். அப்போ கடலுடைய ஆழத்தில் போயிட்டு தங்கும்போது அங்கே பிளான்ட்ஸ் நோ அக்குமுலேஷன், நோ க்ரோத்து. ஏன்னா பிளான்ட்ஸ் வளர்வதற்கான அந்த சன்லைட்டு அங்கே என்ட்ரு ஆகாது. கடல் தண்ணி உள்ள ஆழத்தில் போயிட்டு என்ட்ரு ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டென்சிட்டி வரைக்கும் தான் லைட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். ரொம்ப ஆழத்தில் போயிட்டுனா, ரொம்ப டீப்பு உள்ளே போயிட்டுனா அந்த சன்லைட்டு என்ட்ரு ஆகாது. ஸோ அதனால் நோ வெஜிடேஷன், நோ க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். அங்கே பிளான்ட்ஸே க்ரோத் ஆகாது. இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது? சீ வாட்டரில் இந்த அக்குமுலேஷன் ஆஃப் த பாஸ்பரஸ் செடிமெண்டேஷனாக இருக்குது. இருந்தாலும் சன்லைட்டு என்ட்ரு ஆகலை. அதனால் நோ பிளான்ட் க்ரோத், பிளான்டோட வளர்ச்சி அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ரன் ஆஃப்ன்றது ஒரு டேர்ம். புரியுதா? ரைட். இதை பாருங்க, த ப்ரொடியூசர் அப்படியே பாருங்கள், லிட்டர்ஸ் ஃபால். வாட் இஸ் லிட்டர்ஸ் ஃபால்? லிட்டர்ஸ் ஃபால்னா சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸு உடைக்கிறது. லிட்டர்ஸ் ஃபால் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸை உடைக்கிறது. இந்த டெத் ஆர்கானிசம் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸை உடைக்கிறது யாராக இருக்கும்? அதே பாக்டீரியா, ஃபங்கஸ் தான். அதான் லிட்டர்ஸ் ஃபால். உடைக்கப்பட்டு அது சாயிலில் இருக்கும். அப்படியே அட்டாக் ஆஃப் த ப்ரொடியூஸ் திரும்பி பிளான்ட் எடுத்துக்கும். அப்படியே பாருங்கள், ஒரு ரீசைக்கிள் தான் இதுதான். இப்போ ப்ரொடியூசர் பிளான்ட் மூலியமாக கன்சூமர் எடுத்துக்குது. கன்சூமர் எடுத்த பாஸ்பரஸ் அப்படியே டெத் ஆர்கானிசம். தீஸ் ஆர் டெத் ஆர்கானிசம் டீகம்போசர் ஆஃப் தி
பாக்டீரியா ஃபங்கஸ், அது வந்து லிட்டர்ஸ் ஃபால்வாங்க. அது என்ன ரொம்ப ஸ்மால் பார்ட்டில்ஸை மாற்றிடும். அப்போ சாயில் அக்குமிஷன் ஆகுது, அந்த சாய் மூலியமாக பிளான்ட் எடுத்துக்குது. திரும்பி பாரு, ராக் இல்லை மினரல்ஸ் இருக்குது, அக்குமிஷன் ஆகிடுச்சு, வெதரிங் தெரிக்குது, அது சின்ன சின்ன பார்ட்டில்ஸை மாறி திரும்பி சாயில் இருக்குது. திரும்பி சாயில் இருக்கும்போது பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து த ரீசைக்கிளிங் ஆஃப் த பாஸ்பரஸ் சைக்கிள். இப்போ பாஸ்பரஸ் சைக்கிள் அப்படின்னா both the involved are environmental condition of the biotic, abiotic or sedimentation cycle. ஒன் மார்க் கண்டிப்பாக கேட்கும். அது செடிமெண்டரி சைக்கிள் அப்படின்னா என்னங்க? பாஸ்பரஸ், சல்பர், கால்சியம், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். அப்போ செடிமெண்டரி சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மெயின் பாஸ்பரஸ், செகண்ட் ஒன் சல்பர், தேர்ட் ஒன் கால்சியம், மூணுமே சொல்லலாம். தென் அடுத்தது த வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆர் மினரல் சைக்கிள் அப்படின்னு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் மினரல் சைக்கிள் அப்சர்வர் பிளான்ஸ் ஆர் ரூட் மூலமாக எடுத்துக்கும். அது திரும்பியும் அந்த ரூட் மூலம் எடுத்துக்கலாம். அதில் என்னென்னா கெமிக்கல் ஃபார்முலாஸ், கெமிக்கல் காம்பவுண்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அக்குமிஷன் ஸ்டோர் ஆஃப் தி பிளான்ட். இப்போ பிளான்ட் ரூட் மூலம் எடுக்கும்போது அந்த பாஸ்பரஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாஸ்பரஸில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, குவானிட்ரைல் பாஸ்பேட், என்ஏடிபிஸ் எல்லாமே கெமிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் த ப்ரெசென்ட் ஆகுது. அது அனிமல் சாப்பிடுது, அது ஆர்கானிமல்ஸ் டெத் ஆகும்போது டீகம்போஸ் பண்ணுது, அது இன்னார்கானிக் மாற்றி திரும்பியும் பிளான்ட்ஸு அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து த ரீசைக்கிள் ஆஃப் பாஸ்பரஸ் சைக்கிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.